ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்காததற்கு கண்டனம். CITU தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். அனைவரது வாழ்விலும் இந்த தீபாவளி மகிழ்ச்சியை ஒளிர செய்யட்டும். முதலமைச்சர் ரங்கசாமி தீபாவளி வாழ்த்து. புதுச்சேரியில் காலையில் வெயிலும் இரவு மழையின் தாக்கம் அதிகரிப்பு. சட்டென்று மாறும் வானிலையால் மக்கள் பரிதவிப்பு. காரைக்காலில் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் திடீர் ஆய்வு. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினருக்கு அறிவுரை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளி உதவித்தொகை வழங்காததை கண்டித்து CITU தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு வாரியம் மூலம் தீபாவளி பண்டிகை உதவித்தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபை கூட்டத்தொடரின் போது அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதேபோன்று நிதித்துறையிலிருந்து ஒப்புதல் பெறப்பட்டு இதற்கான கோப்பு கடந்த 16ஆம் தேதி ஆளுநர் அலுவலகத்தில் அவருடைய கையெழுத்துக்காக ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு பணம் வங்கிக் கணக்கில் வந்து சேரவில்லை. இந்த நிலையில் காலத்தோடு வழங்காத புதுவை அரசை கண்டித்தும் கையொப்பமிடாத துணைநிலை ஆளுநரை கண்டித்தும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ராஜா திரையரங்கம் அருகே CITU தொழிற்சங்க மையம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் பிரபுரா தலைமை தாங்கினார். CITU மாநில செயலாளர் சீனிவாசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள மக்கள் அனைவரது வாழ்விலும் இந்த தீபாவளி மகிழ்ச்சியை ஒளிர செய்யட்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்தியுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் தீபாவளி வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்து செய்தியில் பல்வேறு சமூக பின்னணிகளை சார்ந்த மக்களை ஒன்றிணைத்தல், கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்தல், உள்ளூர் வணிகர்களுக்கு வருவாய் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை வழங்குதல், ஆன்மீக சிந்தனைகளை பிரதிபலித்தல் போன்ற உள்ளார்ந்த பண்புகளை இந்திய பண்டிகைகள் கொண்டுள்ளதாகவும் அத்தகைய பண்டிகைகளில் தீபாவளி முக்கியமான ஒன்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் பரவலாக கொண்டாடப்படுவதற்கு இருளை நீக்கி ஒளியையும், தீமையை அழித்து நன்மையையும், அறியாமையை அகற்றி அறிவு மேலோங்கும் என்ற ஆழமான நம்பிக்கை அதன் காரணமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், மகிழ்ச்சியையும் வெற்றியையும் செழிப்பையும் தரும் இந்த தீபாவளி மத்தாப்புகளுக்கும் பட்டாசுகளுக்கும் வானை வேடிக்கைகளுக்கும் வானத்தை ஒளிரச் செய்வது போல் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியால் ஒளிர செய்யட்டும் என வாழ்த்தியுள்ளார். இதேபோல் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், ஜான்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இரவு முழுவதும் மழை பெய்து வரும் நிலையில் காலையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வருவதால் வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. அடுத்தடுத்து 2 காற்றழுத்தம் உருவாக உள்ளதால் புதுச்சேரி, தமிழக வட மாவட்டங்களில் 2 வாரங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 27ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் அது புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். நிலையில் புதுச்சேரியில் இரவு முழுவதும் மழை பெய்தும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்தும் காணப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகைக்கு முந்தைய நாளான ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் வேளையில் வெயில் கொளுத்தி வந்தது. இதன் காரணமாக புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்காக பொருட்களை வாங்க கடைவீதிகளுக்கு சென்ற பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். ஆனால் தினமும் இரவு மழையின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரியில் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் வெயில் மற்றும் மழையின் தாக்கம் மாறி மாறி காணப்படுவதால் சீதோஷ்ண நிலையில் மாற்றம் காணப்பட்டு வருகிறது. காரைக்காலில் கொட்டும் மழையிலும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்களா என ஆய்வு மேற்கொண்டு அறிவுரைகள் வழங்கினார்.
தீபாவளி திருநாள் வெகு விமரிசையாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் பொதுமக்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு பொது தனியார் நிறுவனங்கள் விடுமுறை என்பதால் பொதுமக்கள் நகரப்பகுதியில் ஆர்வமுடன் புத்தாடைகள், இனிப்பு வகைகள், பட்டாசுகள் என வாங்குவதற்காக ஆயிரக்கணக்கானோர் திருநள்ளாறு சாலை, பாரதியார் சாலை, மாதா கோயில் தெரு பகுதிகளில் குவிந்தனர். மக்கள் அலைமோதுவதால் குற்றச்சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. நகர பகுதிகளில் 60க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 4 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் அதில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் மக்கள் கூடும் இடங்களில் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதேபோல் ஞாயிற்றுக்கிழமை அன்று கடற்கரையில் தீபாவளி கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளதால் காரைக்காலை ஒட்டியுள்ள தமிழக பகுதியில் உள்ள பொதுமக்களும் கலந்து கொள்ள இருப்பதால் அங்கும் 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்து காவல்துறையினர் வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபடுத்தியுள்ளனர். மேலும் சனிக்கிழமை இரவு கொட்டும் மழையிலும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா திடீர் ஆய்வு மேற்கொண்டு காவல்துறையினரை ஒழுங்காக பணி செய்கிறார்களா என்று ஆய்வு மேற்கொண்டார். பாதுகாப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் பாதுகாப்பு பணியில் உள்ள காவல்துறையினர் லத்தி வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்திய அவர், திருட்டு, வழிப்பறி மற்றும் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் மீதும் ஈவ் டீசிங் ஈடுபடும் நபர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். காவல்துறையினர் கொடுக்கப்பட்ட பணியில் பொதுமக்களுக்கு தொந்தரவு இன்றி பணியை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் தீபாவளி தொகுப்பு வழங்கப்பட்ட நிலையில் காரைக்காலில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் இதுவரை வழங்கப்படாததால் அதனை கண்டித்து சமூக அமைப்புகள் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 585 ரூபாய் மதிப்பில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் தீபாவளி சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. தீபாவளி சிறப்பு தொகுப்பு புதுச்சேரியில் உள்ள மக்களுக்கு மட்டும் 2 நாட்களுக்கு முன்பு வழங்கும் பணியினை முதலமைச்சர் தொடக்கி வைத்து வழங்கப்பட்டது. நிலையில் தொகுப்பு அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்ட நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளுக்கும் வழங்கப்படவில்லை என தெரிகிறது. இதனை கண்டித்து காரைக்கால் போராளி குழு சார்பில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் புறக்கணிக்கப்படுவதாக கூறி மாநில அரசு மற்றும் காரைக்கால் 5 தொகுதி அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டித்து கோஷமிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் காவல்துறையினர் தடுப்பு வைத்து தடுத்து அவர்களை அப்புறப்படுத்தினர். காரைக்கால் மக்களுக்கு தீபாவளி பரிசு என்னாச்சு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தீபாவளி திருநாளையொட்டி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அருண் சர்மா தொண்டு நிறுவனர் ஐஜி வீரராகு, அருண் சர்மா தொண்டு நிறுவன அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு ரொக்கப்பணம் பெரியவர்களுக்கு 2000 ரூபாயும், இளைஞர்களுக்கு தலா 1000 ரூபாய் மற்றும் பட்டாசு, இனிப்புகள் உள்ளிட்டவை வழங்கினர். உடன் தொகுதி முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 10 பேரிடம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் சைபர் மோசடி கும்பல் ஏமாற்றியதை அடுத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் சமீப காலமாக சைபர் குற்றங்கள் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த ஒரு வாரத்தில் 10 பேரிடம் 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக சைபர் மோசடி கும்பல் கைவரிசை காட்டியுள்ளது. இதில் வடமங்கலத்தைச் சேர்ந்த பெண்ணிடம் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலையாக வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியதாக தெரிகிறது. இதை நம்பி அப்பெண்ணும் அம்மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 7,08,112 ரூபாய் முதலீடு செய்திருந்தார். இந்நிலையில் அதன் மூலம் அந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் சாரத்தை சேர்ந்தவர் 55,000 ரூபாயும், ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த ஒருவர் 55,000 ரூபாயும், அரியாங்குப்பத்தை சேர்ந்த ஒருவர் 45,000 ரூபாய் என மொத்தம் 10 பேர் மோசடி கும்பலிடம் 10,17,630 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,995 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1870 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.